கதிர்வெடுத்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடாற்ற முழுமை மிகு நிலப்பிறப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட பழமை மிகு செந்தமிழே உன்னை நான் வாழ்த்துவதும் என்னை நீ வணங்குவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் நின்னை உன் பாதம் பணிகிறேன். தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை எனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதனைப் போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ. எட்டயபுர கவிஞன் பாரதிக்கு வணக்கம். உலகத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ, சுழல்கின்ற பூமிதனில் சுழலாத பூமியும் நீ. என் தாய்க்கு முதல் வணக்கம். கவிதை படிக்க சொன்னாங்க ஒரு பாப்பா. கவிதை இது கவிதையில எனக்கு என்னோட நட வந்து எப்படின்னா எதுகை மோனை அது மாதிரி இருக்காது. கவிதையில நான் பாரதியார் எழுதுற சில கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கவிதை நடையிலையும் இருக்கும், கட்டுரை நடையிலையும் இருக்கும். அந்த மாதிரி எழுதுறதா எனக்கு பிடிக்கும். நான் இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைம்ல எழுதுனது, அதை உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். வாழ்க்கை என்ற அற்புத வரம், அட என்ன ஒரு பைத்தியக்காரன் இவன் என கேட்பவர்கள் நினைக்கலாம். ஆம், நீங்கள் நினைத்ததும் கூட சரிதான். எல்லாருமே பில்கேட்ஸாகவோ அம்பானியாகவோ ஆகிவிடுவதில்லை. புயலுக்கு ஒதுங்க இடமில்லாத சாலையோர பிச்சைக்காரனையும் படைத்துள்ளது இந்த வாழ்க்கை. புயலுக்கு ஒதுங்க இடமில்லாத சாலையோர பிச்சைக்காரனையும் படைத்துள்ளது இந்த வாழ்க்கை. எத்தனை அம்பானிகள் அவர்களுக்கு கிடைத்த வசதிகளை மற்றவர்களுக்கு கடத்தி போயிருக்கிறார்கள். சொற்பம்தான். நீங்கள் 10ஓடு 11ஆக இருக்க வேண்டாம். வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த வழிகளை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டாம். வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த ஏமாற்றத்தை ஏன் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? வேண்டாம், உலகம் வாழட்டுமே. நீங்கள் அடைந்த ஒளி விருட்சம் அனைவரையும் அடையும்படி செய்யுங்களேன். உங்களின் திறந்த கதவுகளை, வாய்ப்புகளை அனைவருக்கும் தந்துவிட்டுத்தான் செல்லுங்களேன். உங்களின் உயிர்ப்பாய் விதைகளுக்கு தண்ணீர் விட்டுத்தான் செல்லுங்களேன். நிலையற்ற வாழ்வில் நீங்கள் எட்டிய நிலைகளை அனைவருக்கும் எட்டும்படி செய்யுங்களேன். தயவு செய்து மாறுங்களேன். வாழ்க்கை என்ற அற்புத வரத்தின் சந்தோஷத்தை அனைவருக்கும் தாருங்களேன். நன்றி. இந்த கவிதையை நான் எழுதுறதுக்கு எனக்கு காரணமா இருந்தது, புறநானூறு பாட்டு ஒன்று. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதில் ஒரு வரி எனக்கு ரொம்ப அடிக்கடி நான் என்னோட கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வரி தெரிஞ்சிருக்கும். ஒரு ஊர், அப்போ புறநானூறு காலத்துலலாம் ஒரு 100 பேர் இருக்கிறதா ஒரு ஊராக இருந்திருக்கும். இப்போ ஒரு புது ஆள் ஒருத்தன் ஊருக்குள்ளார என்ட்ரி ஆகிறான். அவனுக்கு அந்த ஊரை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த ஊரில் முற்றத்தில் ஒரு திருமண ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் ஒரு மூளை முழங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஒரு சின்ன வயசு பையன் இறந்துட்டான். ஒரே அலங்கோலமா இருக்குது, அழுகுறாங்க. வாழ்க்கையில அத்தனை துன்பங்களும் அந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கு. ஒரு சைடு இன்பம், ஒரு சைடு துன்பம். வாழ்க்கையில இப்படிதான் இருக்கும். அந்த புறநானூற்று வரியை சொல்ற, இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதனியல் உணர்ந்தோரே. உலகத்துல கடினங்கள் தான் அதிகம். நம்ம வாழ்க்கையில பாதி தூரம் போற இதுல கடினங்கள் தான் அதிகம். இந்த உலகம் இன்னாது அம்மை தான், கஷ்டம் நிறைந்தது தான். அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அந்த பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லி விடைபெறேன். நன்றி.